நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த நல்ல காலை வேலைக்காய் மீண்டும் எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற எங்களை உமது வார்த்தையினாலே நீர் தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. உமது வார்த்தை என்னோடு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வெறுமையாய் செல்லாமல் நீர் அவர்களோடு பேசின வார்த்தையை சுமந்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, உமது எண்ணத்தை உணர்ந்தவர்களாக திரும்ப செல்ல தேவரை கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். நான் போதுமான இடைவெளியில் இருக்கிறதுனால இந்த மாஸ்கை கழட்டி வைக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து அணிந்திருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடிக்கடி நம்முடைய சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிற அல்லது நம்மால் உணரப்படுகிற ஒரு வசனமாக இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு வாசிக்க கேட்ட ஒரு பகுதி அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு சிறப்பான ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இதை அடிக்கடி கேட்டிருக்கிறோம், அடிக்கடி நாம் வாசித்திருக்கிறோம், அடிக்கடி நாம் பேசி இருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சில ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவை சேர்ந்த திரு நவநீதர் அவர்கள் இதே இடத்தில் நின்று இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஒரு கப் உப்பு எடுத்துகிட்டு வந்தார். உப்பு எடுத்துகிட்டு வந்து காமிச்சு உங்கள்கிட்ட எல்லாம் பிரசங்கம் பண்ணார். நாம் எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள். பல முறை இந்த வசனத்தை கேட்டு இருக்கிறோம். உப்பினுடைய குணாதிசயங்களை பற்றி அநேக பிரசங்கியார்கள் சொல்லவும் நாம் கேட்டு இருக்கிறோம். உப்பு இப்படி இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், கரைச்சா என்ன செய்யாது, அது இருக்கிற இடம் தெரியாது, கரைந்து போய்விடும் எல்லாவற்றோடும். ஆனால் கரைந்தாலும் அது என்ன செய்யும், உணவுக்கு சுவையை கொடுக்கும், மனத்தை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உப்பு என்பது மிக விலையுயர பெற்றதாக இருந்தது ஒரு காலத்தில். ஏனென்று சொன்னால் உப்பு எடுக்கிற முறை அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. எனவே அந்த காலங்களிலே பாறையிலிருந்து உப்பை வெட்டி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த உப்பு ரோமானிய போர் வீரர்களுக்கு சம்பளமாக வழங்கப்பட்டது. எனவே தான் அது சேலரி, சால்ட் என்பதிலிருந்து சேலரியம் என்ற வார்த்தை வந்தது என்று சொல்லி நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் வேதத்திலும் வாசிக்கிறோம், உப்பினாலே சுத்திகரிக்கப்படுவதற்கு உப்பு உதவி செய்கிறது. காயங்களை கழுவுவதற்கு மற்றும் கிருமி நாசினியாக உப்பு பயன்படுகிறது. இன்றைக்கு கூட உங்களுக்கு தொண்டை வலி இருந்துச்சுன்னா டாக்டர் சொல்லுவார், உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணியில் போட்டு என்ன பண்ணுங்க, நல்லா காகல் பண்ணுங்க என்று சொல்லுவார். இப்படி உப்பு பல விதங்களிலே பயன்படுகிறது. மெயினாக முக்கியமாக பயன்படுவது என்னவென்று சொன்னால், நம்ம உணவுக்கு சுவை கூட்ட உப்பு பயன்படுகிறது. உப்புக்கு பாதுகாக்கிற தன்மை உண்டு. ஊறுகாய் போட்டு வைக்கிறோம், பொருட்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு உப்பு பயன்படுத்தப்படுகிறது. எனவே தான் மீனை சும்மா வச்சுருந்தா என்ன போயிடும், கெட்டு போயிடும். அதே உப்பை போட்டு வச்சுட்டோன்னா கருவாடா மாறிடும். இப்படியெல்லாம் உப்பு நிறைய விஷயங்களிலே நமக்கு பயன்படுகிறது என்பதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், லேவியராகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 16 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் என்ன சொல்லுகிறார், பலி செலுத்தப்படும் பொழுது எந்த பலியையும், போஜன பலியாக இருந்தாலும் சரி, எந்த பலியையும் உப்போட சேர்த்து படைப்பாயாக என்று சொல்லி. நான் நிறைய தடவை வேதத்தை வாசிச்சிருக்கிறேன். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் அதுவரை கற்பனை செய்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டை வெட்டுவாங்க, மாட்டை வெட்டுவாங்க, புறாவை வெட்டுவாங்க, அப்படியே வைத்து பலியிடுவாங்க, கட்டையில் எரிஞ்சு போயிடும் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்றார், இதற்கு பிற்பாடு செய்யப்படுகிற எல்லா பலியோடும் உப்பையும் சேர்த்து படைப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ உப்பு தேவனுடைய சந்நிதியிலே ஒரு உடன்படிக்கையாக, ஒரு நினைவூட்டுதலாக அமைந்திருக்கிறது நாம் காண்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், காளையின் ரத்தம், எருதின் ரத்தம் இதெல்லாம் வந்து படைத்தாலும் அதற்கூட நீ உப்பையும் சேர்த்து படைப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டிருக்கார். ஏன் இந்த உப்பை ஆண்டவர் சேர்த்து படைக்க சொன்னார்? 2 கொரிந்தியர் 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இங்கிலீஷ் வேதாமம், ஆங்கில வேதாமத்தில் வேறு விதமான மொழிபெயர்ப்பு இருக்கிறது, தமிழ் வேதாமத்தில் இதற்கு வேறு விதமான மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, உப்பினாலே உடன்படிக்கை செய்யப்பட்ட
தாவீதின் வம்சம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அரசன் தாவீதோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது எப்படிப்பட்ட உடன்படிக்கையாம்? எப்படி பலிபீடத்திலே ஒவ்வொரு பலியும் உப்போடு சேர்த்து படைக்கப்படுகிறதோ அதே போல செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை நிமித்தம் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? தாவீதின் வம்சத்திலே எவ்வளவோ பாவம் செய்தாலும், அரசர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும், 11 கோத்திரங்கள் தாவீதை விட்டு விலகி போனாலும், அந்த யூதா கோத்திரத்தை மாத்திரம் ஆளும்படியாக தேவன் ஒரு விலக்கை தண்டை அந்த வம்சத்திற்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக உப்பு ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக, ஒரு ஞானத்தின் அடையாளமாக இருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். சமையலில் உப்பு கொஞ்சமாக போட்டால் உப்பு பத்தலை அப்படிம்போம், அதிகமாக போட்டால் உப்பு கரிக்குது. அப்போ மிக சரியான அளவில் உப்பு பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதை நாம் பெரும்பாலும் கேள்விப்படுவதில்லை. உலகத்து உப்பா இருக்கீங்க, ஒளியா இருக்கீங்க, ரைட், சந்தோஷம், அதோட சரி. அதோட மற்றவர்களை மறந்து விடுகிறோம். அப்போ உப்பு என்ன செய்ய வேண்டும், ஒளி என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ரெண்டாவது, ஏசாயா இன்னைக்கு வாசிக்க கேட்ட ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜாதிகளுக்கு ஒளியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற, இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து ஆகிய ஒளி, வெளிச்சம் என்று சொல்லி இந்த வார்த்தையாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:5 என்ன வாசிக்கிறோம்? அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த உடனே பிரகாசம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29, 35ஆம் வசனம் வரைக்கும், அதே போல 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மோசே தேவனிடத்திலிருந்து கற்பலகைகளை கற்பனைகளோடு சேர்த்து பெற்றுக்கொண்டு வரும்பொழுது அவன் முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவன் முகம் பிரகாசமாக, ஆங்கிலத்தில் ரேடியன்ட் என்று சொல்வார்கள், மிகவும் ஒளிரக்கூடிய விதத்திலே அவன் முகம் இருந்ததை ஆரோனும் மற்ற இஸ்ரவேல் மக்களும் பார்த்தார்கள். மோசேக்கு தெரியாமல் இருந்தது. ஏன் என்று சொன்னால், இரவும் பகலும் 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் மோசே யாரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்? தேவனை, சர்வ வல்ல தேவனை பார்த்து பேசிக் கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிரகாசம் அவன் முகத்திலே பட்டு அந்த பிரகாசம் திரும்ப பிரதிபலிக்கிறது. எனவே அவன் ஒரு முக்காட்டை போட்டுக்கொண்டு மக்களோட பேச வேண்டிய நிலைமையில அந்த மக்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஸ்தேவானுடைய முகம் ஒரு தேவதூதன் முகம் போல இருப்பதை, பிரகாசிப்பதை அந்த மக்கள், அவனை கல்லெறிய மக்கள் கண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என்னாமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது இப்படி ஆசீர்வதிக்கிறார், தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக என்று சொல்லி வாசிக்கிறதை நாம் கேட்கிறோம். இதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறுல மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் மறுரூப மலையிலே மறுரூபமாகும் போது அவருடைய முகமும் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் உடை எந்த வண்ணானும் வெளுக்க முடியாதபடிக்கு வெண்மையாக பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கி 8:1 பிரசங்கி வண்ணமாக சொல்கிறார், ஒரு மனிதனுடைய ஞானம் அவனை பிரகாசிக்க செய்கிறது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். பாருங்க, அப்ப எல்லாமே ஞானம் என்றால் சொன்னால் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞானம் என்பது நமக்கு இயேசு கிறிஸ்து. அப்ப ஒரு மனிதன் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே இருக்க வேண்டும். அது எப்படி? இன்றைக்கு கடைசியாக வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சுவிசேஷ வசனத்தை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவனாகிலும் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். மரக்காலால் மூடி வைக்க மாட்டான். இன்னொருத்துல சொல்லியிருக்கு, கட்டிலுக்கு அடியில் வைக்க கொண்டு வருவார்களா? அங்கேயும் கொண்டு வைக்க மாட்டாங்க. அப்ப எங்க கொண்டு வருவாங்க? அதை விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சரி, நாம் உப்பா இருக்கோம், ஒளியா இருக்கிறோம், ஆனால் அது எப்படி இருக்கும் நமக்கே தெரியல. அப்போ எப்படி இருக்கணும்? உப்பாவும் ஒளியாவும் நாம் இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது
உப்பானது சாரமுடையதாக இருக்க வேண்டும். அதனால தான் வேதவாசம் சொல்லுது, அது சாரமற்று போனால் அது வெளியிலே கொட்டப்படுவதற்கு, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு மாத்திரம்தான் பயன்படும். அப்போ உப்புனா சாரம் இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் பேசிட்டு இருந்தேன், அவர் சொல்லிட்டு இருந்தார், அந்த சாரம் என்ற எண்ணம் நம் மனதுக்குள்ளே எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் 7 நாள் 365 நாளும் அந்த சாரம் நம் மனதுக்குள்ளே இருக்க வேண்டும். பகுத்தறிவுவாதிகள் நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. ஜேக்கப் கூட எனக்கு அப்பப்ப மெசேஜ் அனுப்புவார். பெரியாருடைய கொள்கைகள் பற்றி நிறைய சொல்லுவார். அது பெரியாருடைய கொள்கைகள் மாத்திரம் அல்ல, பல மிஷினரிகள், இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் இங்கே நடைபெறுகிற ஏற்றத்தாழ்வை, மனிதன் கொல்லுகிற காரியங்களை கவனித்து, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மிருகத்தை போல நடத்துவதை பார்த்து, ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் ஒரு இன மக்களை மறு இன மக்கள் அழித்து ஒழித்து கொண்டிருப்பதை பார்த்து, அவர்களை ஏய்த்து பிழைத்து கொண்டிருப்பதை பார்த்து தங்கள் உள்ளங்களிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு, இந்த மனிதர்களை, அடித்தட்டில் இருக்க இந்த மனிதர்களை, நாயை போல கேவலமாக நடத்தப்பட்டு சேற்றிலே உழுந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் அன்பை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நீங்களும் மனிதர்கள் தான், உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை இந்த தேசத்திலே மீட்ட தேசம் இது, இந்த தியாகம் செய்த தேசம் இது. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம ஒரு திருநாள் கொண்டாடினோம். அது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய தோமாவினுடைய திருநாள். அன்று அவர் என்னைக்கு வந்தாரோ அன்றைக்கு தான் இந்த இந்தியாவில் சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க மதம் கிறிஸ்தவ மதம்லாம் வெளிநாட்டுறவங்க கொண்டு வந்தவங்க மதங்க, வெள்ளக்காரன் கொண்டு வந்ததுங்க. வெள்ளக்காரெல்லாம் கொண்டு வரல. வெள்ளக்காரன் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு முன்னால இருந்தே நம்ம நாட்டில் கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஐரோப்பா தேசத்திலே பல தேசங்களில் கிறிஸ்தவ நாடாக மாறுவதற்கு முன்பாக இருந்தே தோமாவினுடைய சீஷர்கள், தோமாவினாலே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள் வாழ்ந்த நாடு இது. இன்னைக்கு நீங்க கேரளாவில் போய் அவர் தோமா செய்த ஊழியங்கள் செய்த இடங்களை பார்க்கலாம். பஞ்சாபுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், வேற எங்கேயும் வேணாம், மெட்ராஸுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடத்திலே, அந்த ஊழியருடைய ரத்தத்திலே நாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். மறந்து போய்விட்டோம் என்று சொன்னால் நாம் உப்பு அல்ல. உப்பு என்றால் உள்ளே சாரம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப தோமாவுக்கு மட்டும்தான் அந்த வேலையா? மிஷனரிமார்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையா? உங்களுக்கும் எனக்கும் இல்லையா? ஒரு மனித குலம் அழிவதை பார்த்து, ஒரு மக்கள் ஏற்றத்தாழ்வுடன் சமூகத்திலே நடத்தப்படுவதை பார்த்து நீங்களும் நானும் வெகுண்டு எழாவிட்டால் நீங்களும் நானும் உப்பு அல்ல. பேருக்கு வேணா வச்சுக்கலாம், பேரு ஸ்டீஃபன், ஜார்ஜ், ஆண்ட்ரூஸ், அது இது எல்லாம் வச்சுக்கலாம். உங்கள் செயலின்படியே நீங்கள் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு பேருக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. இன்னைக்கு காலையில் கூட பிரசங்கம் பண்ண ஒருத்தர் சொல்லிட்டு போனார், அர்த்தத்துள்ளவர்கள், நம்ம பேருக்கு அர்த்தமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதற்கு அர்த்தமுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். உப்பானது சாரமற்று போனால் அது எதனாலே சாரமாக்கப்படும்? கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கிறிஸ்தவனை போல நடந்து கொள்ளாவிட்டால் நாம் எதனாலே கிறிஸ்தவர்களாக்கப்படுவோம்? நமக்கு தெரிஞ்சிருக்கு ஊழியம்னா என்ன, சுவிசேஷம்னா என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்காக வந்தார், உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை எது என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல, மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு நாம் சந்தோஷமாய் இருக்கிறோம். நேற்று ஒருத்தர் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பினார். அவர் வீட்டிலேருந்து, பாரம்பரிய கிறிஸ்தவர். ஒரு ஃபோட்டோவில் அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து ஒரு குச்சி வச்சு ஒரு தேங்காவை சுட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அனுப்பினார். அது நான் என்ன சொல்லுவேன்னு பார்க்கறதுக்காக அனுப்பினாரா எனக்கு தெரியல. நான் உடனே சொன்னேன், ஒரு வசனத்தை எடுத்து, லேவியராகமம் வசனத்தை எடுத்து, இந்த எகிப்தியருடைய பழக்க வழக்கங்கள் ஒன்றையும் நீ கை கொள்ளாதிருப்பாயாக. சாலமோனுடைய மனைவிகள் அறிவிலே உயர்ந்த சாலமோனை என்ன செய்தார்கள்? தேவனை விட்டு வழுவி போக செய்தார்கள். சாலமோனை விட ஞானம் உடையவன் யாராவது இருக்கானா? சாலமோனை விட சம்பிரமாய் சாப்பிட்டவன் யாராவது இருக்கானா? சாலமோனை விட வசதி படைத்தவன் எவனாவது இருக்கானா? அப்படிப்பட்ட புத்திசாலியே விழுந்த இடம் எது? புறஜாதியாருடைய பழக்க வழக்கங்களை நீ கை கொண்டதுனால தான். இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? அதை ஃபேஷன், சந்தோஷம், நாங்க எல்லாரும் கூடயும் ஜாலியா இருக்கோங்க, எல்லாரும் ஒண்ணுதாங்க எனக்கு, இப்படி சொல்லி சொல்லி நிறைய விஷயங்களிலே நமது சாரத்தை நாம் இழந்து போகிறவராய் காணப்படுகிறோம்.
ஆண்டவர் அன்னைக்கு விருத்த சேதன உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் மற்ற ஜாதிகளை காட்டிலும் வேறு பிரித்து எடுக்கப்பட்ட ஜாதி என்று சொல்வதற்காக, உடலிலே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை ஆண் மக்களுக்கும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்ப ஒவ்வொரு வசனத்திலையும் நீங்க வாசிச்சிருக்கலாம், பின்னால் வர ஹிஸ்டரிலாம் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது சொல்லுறது நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் உடன்படிக்கை. ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை தாவீது நினைவூட்டுகிறான் ஆண்டவருக்கு. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம், இவனும் ஒரு சிங்கத்தை போல கரடியை போல இருப்பான், அவனை நான் கொன்று விடுவேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறான். தேவன் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். அப்ப அந்த விசுவாசத்தினாலே, நம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்க அந்த விசுவாசத்தினாலே காரியங்களை நடப்பிக்க நீங்களும் நானும் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பேசுறதுக்கே பயப்படுறோம். ஏங்க நான் பேசணும்? ஒன்று பேசுறதுக்கு பயப்படுறது, இல்லை முட்டாள்தனமாக பேசுறது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து வீச்சுன்னு கத்துவாங்க. கடைசியில் போய் விசாரிச்சோம்னா பெரிய கூட்டம் கூட்டிட்டு அந்த இடத்துல உடனே என்னடான்னு போய் விசாரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு இருக்கா சப்பு இருக்கா ஒரு மேட்டர் இருக்காது. அது சாதாரணமாக போய் கேட்டு கூட ஒரு பண்ணோ ஏதோ கொடுத்தா வாங்கிட்டு போக வேண்டிய மேட்ரு ஒன்றுமே இருக்காது அதில். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே கூச்சலாக இருக்கும், என்னவோ பெரிய இடி விழுந்த மாதிரி. கத்த வேண்டியதுக்கு வெளியே போய் கத்த மாட்டாங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க எனக்கு தெரியல. நான் டெய்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் ஒரு சில காரியங்களை சொல்ல முடியுமா சொல்ல முடியலன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் இந்த கமிட்டி அங்கத்தினர்களோடும் சரி, மற்ற பெரியவர்களோடும் சரி, நான் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்ன நடக்கிறது, என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. இப்போ ஒளிபரப்பு ஆகிக்கொண்டிருக்கனால பல விஷயங்களை நான் சொல்ல முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து நம்முடைய யூரோப்பியன் கல்லறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான முயற்சிகளை நமது சபையும் நம்முடைய கமிட்டி அங்கத்தினர்களும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அநேக அரசு அதிகாரிகளை சந்திக்கிறோம், அநேக விஷயங்களை நடந்து கொண்டே இருக்கின்றன. அவை எல்லாவற்றிலும் மிகுந்த பெரிய போராட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. இவளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் சபையை குறித்து எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். உணர்வு உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏதோ சண்டே சர்ச்சுக்கு வந்தோம், அப்படி ஒரு ஆராதனை அட்டன் பண்ணோம், கம்யூனியன் அட்டன் பண்ணோம், போனோம் அப்படின்னு இல்லாம ஒரு உணர்வு உடைய கிறிஸ்தவர்களாக எதையாவது ஆண்டவருக்கு என்று சாதிக்க வேண்டும். நான் உப்பு நான் ஒளி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அநியாயத்தை தட்டி கேட்கிற மனிதர்களாக, ஜெபிக்கிற மனிதர்களாக. சபையில் எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்கள், அருமையானவர்கள் மரித்து போய்விட்டார்கள். நினைக்க கஷ்டமா இருக்கு. 2 வாரங்களுக்கு முன்பாக நான் அவர்களை பார்த்து பேசுவேன். அடுத்த வாரத்தில் அவருடைய படம் வருகிறது. இதெல்லாம் நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த காலகட்டம் சும்மா மனுஷரால் மிதிக்கப்படுவதற்காக வெளியே கொட்டப்படுவதற்குள்ள உப்பாக நடந்து கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானனுக்கு தெரியாதா? யோவான் ஸ்நானனுக்கு தெரியாதா அவனை சிரசேதம் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? அவன் யோவான் ஸ்நானன் நல்லாவே தெரியும். பேரம்பேத்தி நாம் எடுக்க போறதில்லை, கிழவனா இருக்கிற வரைக்கும் வாழ போறதில்லை. நான் வந்து ஆண்டவருக்கு முன்னால் ஊழியம் செய்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். கூப்பிடுறவனுடைய சத்தம் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் தன் சிறைச்சேதம் பண்ணுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனா பாருங்க, அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுசு நாட்களிலே எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆனா நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு வாசிக்க கேட்ட அந்த எபேசியர் புத்தகத்தில் சொன்ன மாதிரி 5ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி நாம எப்படி நடந்து கொள்வதில்லை. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. ஆனா இதுல தான் இன்னைக்கு சபையினுடைய மக்களும் மூழ்கி போயிருக்கிறார்கள். நிறைய பேரை சாத்தான் வஞ்சிக்கிற இடங்கள் இவைகள் தான். ஒன்று வேசித்தனம், இன்னொன்று பொருளாசை, மற்றவைகள் அசுத்தமான காரியங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் அசுத்தமான காரியங்கள். முன்னால பார்ப்பதுக்கு பெரிய மனுஷன் போல தெரியலாம், முன்னால பார்க்கிறதுக்கு பரிசுத்தவாட்டி போல தெரியலாம். ஆனால் மனதிற்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள், அசிங்கங்கள், தேவையில்லாத தொடர்புகள், இவர்களை விட்டு சபை என்றைக்கு பிரித்தெடுக்கப்படுகிறதோ அன்றுதான் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அன்றுதான் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்க முடியும். நான் பாவம் செய்துகிட்டே இருப்பேன், ஆனா கிறிஸ்தவ பேர் வைத்திருப்பேன், ஆலயத்துக்கு போவேன், திரும்ப வந்து பாவத்தில் விழுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை தட்டி கேட்கிற நேரம் வந்திருக்கிறது.
பிரியமானவர்களே, ஒன்று நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்கணும், இல்லட்னா வெளியில கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுப்பார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. 40 வருஷ காலம் இஸ்ரவேல் மக்களை அரோசித்தார். வனாந்தரங்களிலே அலைந்து திரிந்தார்கள். 3 வருஷத்துல கடந்து போக வேண்டிய கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து ஆசீர்வாதங்கள் இழந்து போய் அவர்கள் பிணங்கள் வனாந்தரங்களிலே விழுந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு நமக்கு முன்னால் செத்து போனவங்கலாம் ரொம்ப கெட்டவங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நாம் உயிரோடு இருக்கிறதுனால நம்ம நல்லவங்கன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோமா? தேவன் உங்களுக்கு கொடுக்குற இந்த வாய்ப்பை, இந்த எச்சரிப்பை நீங்கள் தயவு செய்து கவனமாக பற்றி கொள்ளும்படியாக உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். உங்கள் விளக்கு தண்டு எங்கே இருக்குது? சண்டே சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பரிசுத்தவான். ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரம்மா, பிரைஸ் தி லார்ட் பிரதர், அருமையான வார்த்தைகளை பேசுகிறோம். திங்கட்கிழமை காலையில் ஏஞ்ச உடனே முதல் வார்த்தை கெட்ட வார்த்தை வருது. ஏன்? எங்கே போனது இந்த நடிப்பு? அப்ப உப்பு ஒரு நாள் உப்பா? உப்பு என்றால் உப்பாகவே இருக்க வேண்டும், சாரமுடையதாக இருக்க வேண்டும். உப்பு சாரமற்று போகக்கூடாது. முதலாவது உங்கள் வாயின் வார்த்தைக்கு, உங்கள் வார்த்தை மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் வார்த்தைகளை, உங்கள் வாய்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். விளையாட்டுக்கு கூட கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சபை எங்க இருக்குது? சபை எங்க இருக்குது? உங்க வேலை செய்யற ஸ்தலத்தில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்குது. திங்கள் வந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க எங்கெங்க போறீங்களோ அங்க. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஸ்கூலு, மிக்சர் போட போனீங்கன்னா மிக்சரை போடுற இடத்துல, பாத்திரம் வைக்க போனீங்கன்னா பாத்திரம் வைக்கிற இடத்துல, ஒர்க் ஷாப்பு போனீங்கன்னா ஒர்க் ஷாப்பு. அதுதான் உங்க சர்ச்சு. உங்களை பார்க்கிறவங்கலாம் என்னவா பார்க்குறாங்க? கிறிஸ்தவர்களாக பார்க்கிறார்கள், உப்பாக பார்க்கிறார்கள், ஒளியாக பார்க்கிறார்கள். அங்கேயும் நீங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும். ஏன் நம்ம வந்து அங்கே உப்பா ஒளியா இருக்கணும்? நிறைய பேசுகிறோம். ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா, நான் ஐஎம்எஸ்க்கு கொடுக்குறேன் பிரதர், நான் எஃப்எம்பிபியில் மெம்பராக இருக்கிறேன், நான் அதில் மெம்பராக இருக்கேன், இதில் மெம்பராக இருக்கேன். இதில் வேற ஒரு பேராசை. ஒரு மிஷினரி இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து கொண்டு இன்னொரு மிஷினரி ஸ்தாபனத்திலையும் நான் தான் இருக்கணும், யாரையும் விடக்கூடாது என்று சொல்லி போட்டி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் வாழ்கிற இந்த ஊர் இது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பேர் புகழ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் மிஷன் ஃபீல்டு எங்கே இருக்குது? உங்களுக்கும் எனக்கும் எங்கேயோ குஜராத்தில் இல்லை, எங்கேயோ பீகாரில் இல்லை. அங்கே மிஷனரிகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மிஷன் ஃபீல்டு எங்கே? நீங்கள் நானும் வேலை செய்கிற இடம் தான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து, நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல வந்து உங்களை பற்றி கேட்டால் யாராவது அவர் நல்லவருங்க, அவர் பரிசுத்தவானுங்க, அவர் யோக்கியருங்க, அந்த அம்மாவா தங்கம் யாராவது சொல்லுவாங்களா? சர்ச்சில் சொல்லுவாங்க உங்களை பார்த்து, ஐயோ அந்த ஆன்ட்டியா, அந்த அக்காவா, அந்த அண்ணனா சூப்பர், அந்த ஐயாவா ஐயோ நல்லா பிரசங்கம் பண்ணுவார். நான் வேலை செய்கிற இடத்துல வந்து கேட்கணும், அவர் எப்படிப்பட்ட சாட்சிய உடையவளாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஏன் நம்ம அவங்க போய் செய்யணும்? நாம் ஊழியத்தை இங்கே செய்ய தேவையில்லை. இங்கே கொண்டு வந்து நிறைய பேர் செய்யணும்னு நினைக்கிறாங்க. என் பேரை சொல்லுங்க. ஒருத்தர் கூப்பிட்டேன், சர்ச்சுக்கு வாங்குங்க. நாங்கள் வர்றோம் பிரதர், எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். அடுத்த வாரமும் கூப்பிட்டேன். இந்த வாரம் என் பையனுக்கு பிறந்த நாள், நாங்கள் வர்றோம் சர்ச்சுக்கு, என் பையன் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஸோ எல்லாருக்கும் ஊழியம் இங்கே தான் வேணும். 99.9% கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நாம் வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க. இங்கே யாரும் வர்றதில்லை. அப்போ ஊழியம் எங்கே தேவை? அங்கே தான் தேவை. மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்கிறோமே, அந்த இடத்துல தான் தேவைப்படுகிறது. நம்ம சபையிலே வாசிக்கிறோம், நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு அந்த வரத்தை தாரும், நான் சர்ப்பங்களை எடுக்க வேண்டும், தேள்களை மிதிக்க வேண்டும். எங்கே சர்ப்பம்? இங்கே இருக்குது. இங்கே சர்ச்சுக்குள்ளே மிதிக்கிறதுக்கு எல்லாம் கூட்டி நீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க. கண்ணனும் அவரும் சேர்ந்து செல்லமுத்தும். இங்கெங்க இந்த தேலும் பாம்பு நம்ம பிடிச்சி வந்து விட்டாதான். ஆனால் பண்ணுறதெல்லாம் ஜெபம், தேல் வேணும், பாம்பு வேணும், அதை மிதிக்கணும். போனால் தானே காட்டுக்குள்ள அற்புதத்தை செய்யணும், அடையாளத்தை செய்யணும்.
சர்ச்சில் வேணாம், நீங்கள் போய் செய்ய வேண்டிய மிஷன் ஃபீல்டில் செய்யுங்க, உங்கள் தெருவில் செய்யுங்க, 4 பேர் உங்கள்ட்ட ஜபத்துக்கு வரட்டும். எத்தனை பேர் உங்கள் தெருவில் இருக்கவங்க உங்கள் வீட்டுக்கு ஜபத்துக்கு உங்களை தேடி வந்திருக்காங்க, அம்மா இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. நான் போகிற தெருவில் இந்த பக்கத்தில் நான் நடந்து போனேன்னா எனக்கு அப்படியே உள்ள குமுறும். 4 பேர் எப்பயும் க்யூலே நிற்கிறான் அந்த பாய்க்கு முன்னாடி. அதே பாய் பாருங்க, இந்த குகையில் இந்த பக்கம் போனோன்னா அங்கே ஒருத்தன் போர்டு போட்டு வியாபாரம் பண்ணுறான். 15 பேர் நிற்கிறான் காலையில், குழந்தைங்களை தூக்கிட்டு இப்படி கையில் வச்சுக்கிட்டு. எதுக்கே வந்தீங்க? இதுக்கு தாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நிற்கிறாங்க? அப்போ நாம் உப்பா, அவன் உப்பா? உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்குவோம், நாம் எல்லாம் ஒற்றுமையா, சிஎஸ்ஐ சபையா, லுத்தரன் சபையா, கேத்தலிக் சபையா, எந்த சபையோ, கிறிஸ்தவங்கன்ற பேர் எங்கே கிடைக்கும்? இந்த சபைக்குள்ளே கிடைக்காது, வெளியில் போனால் தான் கிடைக்கும். வெளியில் பார்த்தோன்னா மற்ற மக்கள்லாம் பார்த்தவங்கள பாருங்க, சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் மெம்பர் வரார் அப்படி சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்டின் வரான்னு தான் சொல்லுவான். அவனுக்கு எல்லாமே பொது தான். அப்போ இந்த வேறுபாடுகள் மறைகிற இடம் வெளியில் தான். அப்படிப்பட்ட இடத்துல போய் நம்ம ஊழியம் செய்யணும். இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த எண்ணம் உங்களுக்கு இல்லாத இருக்கும் என்று சொன்னால், இனிமே இந்த பைபிளை நீங்கள் தொடும் போதெல்லாம் நீங்கள் முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், நான் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேனா என்று நாம் நம்மை பார்த்து கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லாட்டா நம்ம வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை கிறிஸ்தவங்களா. ஆண்டவர் சொல்லுறார் லவோதிக்கேயா சபையை பார்த்து, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாயா என்று சொன்னால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். நீ அனலாயாது குளிராயாது இருந்தால் நலமாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த அனலுள்ள வாழ்க்கையை, அர்த்தமுள்ள வாழ்க்கையை, உப்பு போன்ற வாழ்க்கையை, சாரமுள்ள வாழ்க்கையை, ஒளியான வாழ்க்கையை தந்தருள்வாராக. அப்படி தந்தரல வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வோம். இன்றைக்கு இப்போது ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீ தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ பேசின காரியங்களுக்காய் நன்றி. பாவ வாழ்க்கையில விழுந்து விழுந்து விடுபட முடியாதபடி பலவீனனாய் பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலருக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. முக்கியமாக ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்துக்கு துரோகம் செய்து தன்னுடைய சபைக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மன வருத்தத்தோடு, மன விசாரத்தோடு, வியாகுலத்தோடு ஆண்டவரே உம்மண்டை வருகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவர். விடுதலையின் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஆண்டவரை நீர் இறங்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் ஆண்டவரே பாவ பழக்க வழக்கங்களை நீ சுட்டெரிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். எந்த மனுஷனும் அக்கினியினாலே உப்பிடப்படுவான் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய அக்கினியின் ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் உப்பிட்டு அவர்களை பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் நீர் பயன்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் சபை மக்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக சுவாமி. சுத்திகரித்து பலப்படுத்தும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை பிரித்தெடுத்த தேவன் அதை உணர்ந்து வாழும்படியா எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென்.